மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காக இங்கேருந்து கிளம்பி போகலாம், விஜயை விட்டுட்டு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் விஜய் வீட்டில் வந்து சாவியை கொடுத்துட்டு போகலாம், சாவியை கொடுத்துட்டு போகிற சாகலையாவது விஜய் எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு வராங்க. அங்கே நின்று தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து போய் விஜயை வந்து கூட்டிகிட்டு வராங்க. விஜயை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி விஜய் வந்து ரொம்பவே ஆசையாக காவேரி நம்ம கூட இருக்க போகிறான்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் வராங்க. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா நான் சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கான நியூஸை வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா இதை கேட்டோன்னே ரொம்பவே மனசு வந்து உடஞ்சி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தாத்தா பாட்டி கிட்ட சொல்லிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து அவாய்ட் பண்ணி பேசினாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மனசில் வந்து ரொம்பவே ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்திருச்சு. இதே இல்லாமல் காவேரி பார்த்தீங்கன்னா மனசில் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை இங்கே இருந்துரு காவேரி அப்படின்னு சொல்லுங்க விஜய், நான் இங்கே இருந்துடுறேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து நினைக்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் நினைக்கிறத ஓப்பனாக விஜய் முன்னாடி சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. இது எல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக தான். அவங்க ஃபேமிலியை மீறி காவேரினால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன் அப்படின்னா காவேரியோட அப்பா வந்து காவேரி கிட்ட தான் அந்த ஃபேமிலியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு பொறுப்பை வந்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா காவேரியால் அவங்க ஃபேமிலியை தவிர வேறு எதையுமே பற்றி யோசிக்க முடியல. விஜய் மேலே அவங்க அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாலும் கூட அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா அந்த அன்பையும் தாண்டி வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனால காவேரியால் இந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஓப்பனாக காவேரி கிட்ட பேசாமல் அமைதியாகவே இருக்காரு. காவேரி வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இனிமேல் நம்ம கூப்பிட்டு காவேரி இங்கே இருப்பாளா, இல்லை உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம் தானே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிக்கிட்டு விஜயும் வந்து அமைதியாக இருப்பார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து தாத்தாக்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு விஜய்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விஜயை பார்த்து அழுதுகிட்டே அந்த வீட்டிலேருந்து போகிறாங்க. தாத்தா பாட்டியும் எவ்வளவோ தடுத்துமே கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து கிளம்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காவேரி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. காவேரி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து நிவினோட காரில் வந்து கிளம்புறாங்க. கிளம்புறத வந்து விஜய் வந்து மாடியிலன்ட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட கார் வந்து கேட்டை விட்டு வெளியே போகிறப்ப கரெக்டாக அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து காவேரியோட கார் வந்து கிராஸ் பண்ணுறப்ப பின்னாடியே இன்னொரு கார் வருது. அந்த கார் யாரோட கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகினியோட அப்பாவோட காரு. விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டவுட் வந்துருச்சு. எதுக்கு இவங்க கார் வந்து காவேரி கார் பின்னாடி போனோம், இவங்க எதுக்கு காவேரி காரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை வெண்ணிலாக்கு நடந்த மாதிரியே இவங்களுக்கும் நடக்க வைக்க தான் அந்த பிளான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ரொம்பவே டவுட் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ராகினி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் கிளம்புறத கரெக்டாக வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க, சரியில்லை நம்மளும் போய் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா தாத்தா கிட்ட சொல்லிட்டு காவேரி போகிற காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவார். அதே மாதிரி ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் மறைஞ்சிருந்து எப்படியோ விஜய் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியோட கார் வந்து போயிட்டுருக்கப்போ ஒரு ஹைவே ரோட்டில் போயிட்டுருக்கப்போ பார்த்தீங்கன்னா காவேரி காருக்கு பின்னாடி வந்து ராகினியோட அப்பா கார் வந்து போகும். ஒரு கிராசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு காருக்கும் நடுவில் வந்து ஒரு லாரி வந்து உள்ளே வர மாதிரி வரும். அந்த லாரி பார்த்தீங்க அப்படின்னா காவேரி போகிற காரை வந்து இடிக்கிற மாதிரியே வந்து பிளான் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து விஜய்க்கு வந்து டவுட் வந்துடும். இது என்ன இந்த கார் வந்து இடிக்கிற மாதிரியே போகுது இந்த லாரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து ரொம்பவே டவுட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேகமாக வந்து அவர் காரை ஓட்டிட்டு போவார். அவர் காரை ஓட்டிட்டு போயிட்டு ராகினோட அப்பா காரையும் முந்துட்டு எப்படியாவது இந்த லாரியில் இடிக்காமல் எப்படியாவது இந்த ஆக்சிடென்ட் வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அதையும் மீறி வந்து அந்த லாரி வந்து அந்த நிவின் கார் மேலே லைட்டாக போய் மோதிடுது. மோதி நிவின் வந்து பேலன்ஸ் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாலத்தோட சைடில் உள்ள செவரில் போய் இடிச்சிடுறாரு. இடிச்சதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கார் வந்து ரொம்பவே ஷேக் ஆகி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படி முன்னாடி போய் மோதிக்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து மயக்கம் போட்டுடுறாங்க, சில பேருக்கு வந்து லைட்டாக அடியும் பட்டுருது. எல்லாரும் வந்து இப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அழுதுட்ருக்காங்க, எல்லாமே மயக்கத்துலேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேகமாக வந்து எல்லாரையும் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்க்குறாரு. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் இருப்பாங்க, லைட்டாக தான் அடிபட்டிருக்கும். ஆனால் காவேரிக்கும் யமுனாக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பலமாகவே அடிபட்டிருக்கும். அவங்க வந்து எந்திரிக்கவே 1 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. விஜய் வந்து வேறு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி கேட்பாங்க. அதுக்கு வந்து டாக்டர் சொல்லுவாங்க, இல்லை வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்து அடிபட்ட அந்த ஒரு பதட்டத்தில் அந்த ஒரு பயத்தில் வந்து மயங்கியிருக்காங்க, அவங்க எந்திரிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட டாக்டர் சொல்லுவாங்க. ஸ்கேன் எதுவும் எடுக்கலாமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பதறி போய் கேட்பாரு. இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் கழிச்சு காவேரியும் யமுனாவும் முழிச்சிருவாங்க.
இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காவேரியை போய் விஜய் வந்து பார்க்கறதுக்காக போவாரு. அப்ப கூட பார்த்தீங்கன்னா, குமரன் வந்து விஜய வந்து தடுப்பாரு. நிவின் வந்து "விடுங்கண்ணே, விடுங்க. அவரு தான் நம்ம எல்லாத்தையுமே காப்பாத்திருக்காரு. அவரு வந்து கரெக்ட்டான நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்க்கலன்னா, நமக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. நம்மலாம் உயிரோட இருக்கோம்னு தெரிஞ்சு திரும்ப வந்து அந்த லாரிய அனுப்பிச்சவங்க வந்து திரும்ப அந்த லாரிய நம்ம மேல மோத சொல்லியிருந்தா, நம்ம வந்து என்ன நிலைமைக்கு ஆயிருப்போம். அவர் இருந்தனால ஏதோ நம்மள ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துட்டாரு. அவரு போய் காவேரிய பார்க்கட்டும் விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுவாரு. உடனே சாரதா பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நம்மள காப்பாத்திருக்காருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு கருணையே இல்லாம விஜய வந்து தடுக்கிற மாரி, "ஆமா எதுக்கு நீங்க எதுக்கு எங்க கார ஃபாலோ பண்ணி வந்தீங்க? உங்களோட பிளானா இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கேட்பாங்க. உடனே விஜய் வந்து, "நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண போறேன்? அதுவும் காவேரி போற காரை போய் நான் எதுக்கு இடிக்கணும்னு பிளான் பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாரு. இந்த மாதிரி ராகினியோட அப்பா காரு உங்க காரை ஃபாலோ பண்றத பார்த்துட்டு தான் நான் வந்து பயந்து போய் வந்து வெண்ணிலாக்கு நடந்த மாதிரி ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு தான் நான் பயந்து போய் வந்து உங்க பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். ஆனா நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சத்தம் போடுவாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியாயிருவாங்க. அதுக்கப்புறம் விஜயும் வந்து காவேரிய பார்க்கறதுக்காக உள்ள வந்து போயிருவாங்க. போனதுக்கப்புறம் காவேரி வந்து அப்பதான் கண் முழிச்சு பார்ப்பாங்க. விஜய பார்த்தோனே வந்து விஜய் கைய வந்து புடிச்சுப்பாங்க. "காவேரி உனக்கு ஒண்ணும் ஆகல காவேரி. நீ பதட்டப்படாத. நீ வந்து நார்மலா இரு. இப்பதான் வந்து உனக்கு 1 மணி நேரம் கழிச்சு தான் நீ மயக்கமே தெளிஞ்சு இப்பதான் நல்லா இருக்க. நீ வந்து எந்த ஒரு பதட்டமும் படாத. டாக்டர் நீ நல்லா இருக்கன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து காவேரியும் யமுனாவும் பார்க்கறதுக்காக உள்ள வந்து போவாங்க. போய் வந்து இந்த மாரி எல்லாரையும் பார்த்தோனே காவேரி பார்த்தீங்கன்னா வந்து ஷாக் ஆயிருவாங்க. ஒரு மாதிரி வந்து "என்னாச்சு? நம்ம ஏன் இங்க வந்தோம் நமக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே வந்து விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாரு, "இந்த மாரி நீங்க போன கார வந்து லாரி வந்து இடிச்சிருச்சு. இது எல்லாமே ராகினியோட அப்பாவோட பிளானா தான் இருக்கும். அவர நான் சும்மாவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாரு. உடனே சாரதா வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி. நீங்க எங்களுக்கு செஞ்சது எல்லாமே போதும். இதோட எங்கள விட்டுருங்க. நாங்க அடிபட்டு செத்தாலும் பரவால்ல, என்ன ஆனாலும் பரவால்ல. நீங்க வந்து என் பொண்ணோட வாழ்க்கையில வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மனசாட்சியே இல்லாம விஜய் கிட்ட பேசுவாங்க. விஜய் வந்து, "ஆனா இவ்ளோ தூரம் நடந்து நீங்க என்னை புரிஞ்சுக்கலல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லுவாங்க. "புரிஞ்சுக்கிற மாரி காரியமா நீங்க பண்ணியிருக்கீங்க? யாருனாலயும் மன்னிக்க முடியாத ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கீங்க. என் பொண்ணு மேலயும் தப்பு தான். ஆனா கான்ட்ராக்ட் போட கூப்பிட்டது நீங்க தானே. அப்படி இருக்கும்போது அந்த தைரியம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? பணம் இருக்குங்கிற தைரியத்தினால தான் இவ்ளோ விஷயமும் பண்ணீங்க. அப்படி இருக்கப்போ நாங்க எப்படி போனா உங்களுக்கு என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா வந்து விஜய் கிட்ட பேசுவாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா மனசு உடைஞ்சு போயிருவாங்க. இந்த மாரிலாம் அவங்க பேசுறத பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போயிருவாங்க. "விடும்மா, இப்ப எதுக்கும்மா பழசெல்லாம் இழுத்துட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்பாங்க. "சரி வாங்க கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறதுக்காக பார்ப்பாங்க. விஜய் வந்து, "காவேரிக்கு இந்த நிலைமையில இருக்கும்போது அவள எப்படி நீங்க கூட்டிட்டு போவீங்க? அவ ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு போய்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். எங்க பொண்ண நாங்க பார்த்துக்குறோம். நீங்க கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து விஜய் வந்து மூஞ்சில அடிச்ச மாரி பேசிருவாங்க. இத கேட்டு காவேரி பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே பேச முடியாம அழுதுகிட்டே இருப்பாங்க. விஜய் வந்து, "இந்த நேரத்துல அவள கூட்டிட்டு போனீங்கன்னா, அவளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். இன்னும் வந்து ஏதாவது ஆனுச்சுன்னா என்ன பண்றது? அவ வந்து ஃபுல்லா கியூர் ஆனதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்கன்னு தானே சொல்றேன். அத கூட புரிஞ்சுக்க மாட்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவங்க வீட்ல பேசுறாங்க. "நாங்க டாக்டர் கிட்ட பேசிக்கிறோம். நீங்க கிளம்புங்க விஜய்" அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து நிவின் வந்து காவேரியை பார்த்து ஒரு மாரி சோகமா அழுதுகிட்டே அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு கிளம்பிருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து நடந்ததெல்லாம் போய் தாத்தா கிட்ட சொல்லிட்டு, இந்த மாரி காவேரி வீட்ல நான் வந்து அவங்க நம்பிக்கைய கெடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி, திரும்ப காவேரி என் கூட கூட்டிட்டு வருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. இதே மாரி விஜய் வந்து அவங்க ஃபேமிலிக்கு புரிய வச்சு எப்படி வந்து காவேரி அவர் கூட சேர்த்து வைக்க போறாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விஜய் காவேரியோட லவ் வந்து அவங்க 2 பேரையுமே சேர்த்து வைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.